அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மயிலாப்பூரில் 2.5 கோடி ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்டதாக பரபரப்பு தகவலானது வெளியாகியிருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் 2.5 கோடி ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறியியல் கல்லூரி ஒன்றின் மீது அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட 2.5 கோடி ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நேற்றைய தினம் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் 1.5 கோடி ரூபாய் வழிப்பறி என்ற ஒரு பரபரப்பு தகவலானது வெளியாகி இருந்தது. இதற்கிடையே தற்பொழுது இது 2.5 கோடி ரூபாய் என்பது தெரிய வருகிறது. குறிப்பாக சென்னை மயிலாப்பூர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி அலுவலகத்திலிருந்து இந்த 2.5 கோடி ரூபாயானது கோட்டூர்புரம் பகுதிக்கு எடுத்து செல்ல முயன்ற பொழுது இந்த வழிப்பறியானது நிகழ்ந்து இருக்கிறது. அந்த வகையில் மயிலாப்பூரில் இருந்து கோட்டூர்புரம் செல்லக்கூடிய அந்த மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு அருகே இந்த வழிப்பறியானது நிகழ்ந்து இருப்பதாக தெரிய வருகிறது. 2.5 கோடி ரூபாய் அந்த அலுவலகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த தகவலை அறிந்த மர்ம நபர்கள் 4 பேர் 4 பைக்குகளில் 8 பேர் அந்த 2.5 கோடி ரூபாயை வழிப்பறி செய்ததாகவும் அந்த தகவலானது நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக பணத்தை பறிகொடுத்தவர்கள் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் நேரில் சென்று புகாரும் அளித்து இருக்கிறார்கள். முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் இந்த தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் 1.5 கோடி ரூபாய் வழிப்பறி என்று காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் எழுத்துப்பூர்வமாக வெறும் 2 லட்சம் தான் வழிப்பறி என்று அந்த புகாரில் தெரிவித்து இருக்கிறார்கள். இதற்கிடையே தற்பொழுது விசாரணையில் 2.5 கோடி ரூபாய் வழிப்பறியானது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது தேர்தல் நேரம் என்ற ஒரு நிலையில் சென்னையை சேர்ந்த பாஜக வேட்பாளர் ஒருவருக்கு தேர்தல் செலவுக்காக இந்த பணமானது எடுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே மயிலாப்பூர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் அலுவலகத்தில் இருந்து இந்த 2.5 கோடி ரூபாய் எடுத்து செல்லக்கூடிய அந்த வழியில் அந்த பணமானது வழிப்பறி நிகழ்ந்து இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாஜக வேட்பாளர் தொடர்புடையது என்பதால் வழிப்பறி பணத்தை, அதாவது 2.5 கோடி ரூபாய் வழிப்பறி ஆனதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் பிஜேபி வேட்பாளருக்கு தொடர்பு இருப்பதால் இது குறைத்து கூறி, அதாவது 2 லட்சம் என்று குறைத்து கூறுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே முன்னுக்கு பின் முரணாக இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து காவலர்கள் மயிலாப்பூர் காவல் நிலைய காவலர்கள் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.